இன்னைக்கும் நம்ம ஒரு செம்மையான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தாங்க பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான மைண்ட் பிளண்டிங் கொடுங்க. ஏன்னா இந்த படத்துல ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை உண்மையில யாரு பண்ணா, உண்மையில அந்த கொலை நடந்துச்சான்றதை கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பேரு ஆனி ஃபாக்ஸ். அவங்க வந்துட்டு ஒரு சைக்காலஜி டாக்டர். அது யாருக்குன்னா குழந்தைங்களுக்கு. ஆனா நம்மளோட ஆனி ஃபாக்ஸ்னால அந்த வீட்டை விட்டு வெளில வர முடியாது. அது ஏன்றது கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஆனி ஃபாக்ஸோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரசல்ன்ற ஒரு குடும்பம் குடி வராங்க. அந்த குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பையன் ஈத்தன்ங்கிற ஒரு பையன் நம்ம ஆனி ஃபாக்ஸை பார்க்க வரான். அவங்க நான் ஆப்போசிட்ல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப ஈத்தனோட அம்மா ஜேன் அவங்கள பார்க்க வராங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் வீடுன்றதுனால நல்லா பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜேன்ன்றவங்க அவங்க வீட்டுல கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. அந்த கொலையை நம்முடைய ஆனி ஃபாக்ஸ் அவங்க ஜன்னல் வழியா பாத்துறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த வீட்டுல அந்த ஒரு கொலை நடக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்முடைய ஆனி ஃபாக்ஸ்க்கு ஒரு மோசமான பாஸ்ட் லைஃப் இருக்குன்னு. அது எந்த மாதிரியான பாஸ்ட் லைஃப், ஏன் அவங்களால இந்த வீட்டை விட்டு வெளில வர முடியல, உண்மையிலேயே அங்க கொலை நடந்துச்சா இல்லையா, அப்படி கொலை நடந்தாலும் இவங்க பார்த்த ஜேன் யாரு, இது எல்லாத்தையுமே செம்மையான சஸ்பென்ஸோடையும் த்ரில்லரோடையும் சொல்லியிருக்கிற இந்த படம் தான் தி வுமன் இன் தி விண்டோ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. செம்மையான ஒரு படம். நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வுமன் இன் தி விண்டோ படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.